நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. விஜய்க்கு வருவது சினிமா மோக கூட்டம், அமைச்சர் ரகுபதி சொல்கிறார். கும்பகோணம் ராமசுவாமி கோவில் முன் உரியடி உற்சவம் நடந்தது. நாகையில் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் பேசினார். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு நாகர்கோவில் ஊட்டுவாள் மடம் ரயில்வே கேட் அருகே உள்ள பெண் குழந்தைகள் காப்பகத்தில் சிறுமிகளுக்கு மாவட்ட பாஜக பொருளாளர் முத்துராமன் தலைமையில் இனிப்புகளுடன் காலை உணவு வழங்கினார். பிரதமர் மோடி பிறந்தநாளை முன்னிட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாஜக நிர்வாகிகள் இரத்த தானம் செய்தனர். செங்கல்பட்டில் அமைக்கப்படும் விளையாட்டு அரங்கினை கலெக்டர் ஸ்னேகா ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் அவலூரில் நெற்பயிரில் மோடி பெயரை வரைந்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த பாஜகவினர். துச்சேரியில் தந்தை பெரியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதல்வர் ரெங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா AKD ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சேலம் கோரிமேடு அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் பெரியார் பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு இடையே மாணவிகளுக்கான மல்யுத்த போட்டி. நெல்லை மேலத்திருவேங்கடநாதபுரம் வெங்கடாச்சலபதி கோவிலில் புரட்டாசி சிறப்பு அலங்கார பூஜை நடந்தது. விஜய் மாற்று சக்தியாக வர முடியாது, ராஜா கணிப்பு. பாளையங்கோட்டை VM சத்திரத்தில் 9வது ஆண்டு விஸ்வகர்மா ஜெயந்தி விழா நடைபெற்றது. நாமக்கல்லில் கலெக்டர் துர்காமூர்த்தி தலைமையில் 850 மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு ரூபாய் 79.96 கோடி மதிப்பில் வங்கிக் கடன் உதவியை அமைச்சர் மதிவேந்தன் வழங்கினார். தந்தை பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை மாநகராட்சி அண்ணா மாளிகை அருகே உள்ள பெரியார் சிலைக்கு தமிழ் செம்மல் கவிஞர் ரவி மாலையிட்டு மரியாதை செலுத்தினார். திருவண்ணாமலையில் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாள் TNGA சார்பில் விழா. திருவண்ணாமலை தந்தை பெரியார் 147வது பிறந்த நாள் 17/9/2025 காலை 10 மணிக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் பரிதிமாள் கலைஞர் தலைமையில் திராவிடர் இயக்கத்தின் தந்தை வைக்க வீரர் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாள் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாடப்பட்டது. போலூர் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் வெள்ளி விழா ஆண்டு மற்றும் சங்க அமைப்பு தின விழா. தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் போலூர் நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் அலுவலகம் முன்பாக வட்ட தலைவர் வேலன் தலைமையில் இன்று 17/9/2025 வெள்ளி விழா ஆண்டு நிறைவு விழா 26ஆம் ஆண்டு அமைப்பு தின கொடியேற்ற விழா நடைபெற்றது. பிரதமர் மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை TVS நகரில் பாஜக மகளிர் அணியினர் 1460 அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி வழிபட்டனர். தந்தை பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் சமூக நீதி நாள் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.